நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? பேருந்தில் தமிழ்நாடு அரசு என எழுத மறுப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கெம்பே கவுடா என்கிற அவன் மண்ணின் மகனை முன்னாடி சிலையா வச்சிருக்கான். நான் என் பாட்டியை வைக்கிறேன். என்ன பண்ண போற? வாப்ப என் பெருமையெல்லாம் நிறுவுவேன். என் பாட்டை வஉசிக்கு இங்க துறைமுகம் இருக்கு, ஒரு பேர் வச்சிருக்கேன், வஉசி துறைமுகம். அதுல இந்த துறைமுகம் இந்த விண்ணூர் நிலையத்துக்கு என் பாட்டன் பூலித்தேவன் சிலையை வச்சு வைப்பேன். இன்னொரு இடத்துக்கு என் பாட்டன் அழகுமுத்துக்கொன் சிலையை வச்சு வைப்பேன். இந்த சிலையெல்லாம் எங்க வைக்க? தூக்கி எங்கேயாவது போட்டு தூர போட்டு வைப்பேன். ஒருபோதும் பூமிக்குள்ள போட்டு புதைக்க மாட்டேன். ஏன்? எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை கீழடியில் தோண்ட மாதிரி தோண்டி இந்த சிலையை கண்டுபிடிச்சு இதை நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்கான்னு நினைச்சு இந்த தரித்திரங்களை மறுபடி வழிபடக்கூடிய தெய்வமாக்கிடுவான். அதனால என்ன பண்ணுவேன்? எங்கன நொறுக்கி எந்த பக்கத்தில் சாலையை போட்டேன்னு எவனுக்கும் தெரியாது. கதை முடிச்சு. நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கல. நீ நான் செய்வேன், உறுதியா செய்வேன், நீ நம்பு. நான் செய்ய வேண்டியதில்ல. என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் கடப்பாறையோட வருவாங்க. நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? இப்ப நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான். இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லிதான் ஓட்டுறான்னு நினைக்கிற? இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு. எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது. நான் சொல்லல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.